எதற்கு எழுதிருக்கீங்க? ஐயா, உணர்ச்சிகளுக்கு ம். கட்டுப்படுவது அல்லது அடிமை. அடிமையாதல். அடிமையாதல். சிற்றின்ப நாட்டம் அதிகம். மனித நேயத்துடன் பழகுவார்கள். பணத்தை விட கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பணத்தை விட கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இல்லை. எதிர்காலத்தை பத்தி சிந்திக்க மாட்டாங்க. எக்காரியத்திற்கும் எக்காரியத்திற்கும் மற்றவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பவர்கள். எக்காலத்திலும் மற்றவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பவர்கள். தேவையில்லாத விரயம் உண்டு. இவங்க தான் அதிகமாக செலவு பண்ணுவாங்க. யாராச்சும் பெருமை பாராட்டினாங்கன்னா அவங்களுக்கு செலவு பண்ணுறவங்க இவங்க தான். இந்த அமைப்பு மேக்சிமம் அரசியல்வாதிகளுக்கு பொருந்தி வரும். ஆனா அரசியல்வாதிகள் இது தான தர்ம சிந்தனை இருக்குமா? பேரு புகழுக்காக பண்ணுவாங்க இல்லைங்க. அப்படியா? ம். சரி. சரி, சரி. ஒரே நிமிஷம். உண்மையான இது இருக்காது, பட் பெயர் புகழுக்காக பண்றது. ஓகே. இப்ப எழுதுல இவங்க, சாரி, சொல்லுங்க. எழுதுல இவங்களை மடக்கிடலாம், அந்த மாதிரி தான் ஆயிரும் இல்லைங்களா? அதாங்க இவங்க ஆக்சுவலாக புகழுக்கு மயங்குறவங்க. ம். புகழுக்கு மயங்குறவங்க இவங்க. அதான் சொன்னேன், நம்ம இவங்க போய் அதான் உணர்ச்சிகளுக்கு அடிமையாதல்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்க. இவங்களை போய் நல்லா பெருமையாக பேசுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இருக்க காசை எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால தான் பொருளாதாரத்தை விட கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கணக்கு வழக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க இவங்க. சரி, அதே மாதிரி எதிர்கால சிந்தனை இருக்காது. எதிர்காலத்தில் சம்பாதிச்சணுமா என்னங்கிற ஒரு ஈடுபாடு இருக்காது. ஆன்மீக விஷயங்கள் நாட்டம் இருக்கும். கற்பனை வளம் அதிகமார்கள். கற்பனை வளம் முக்கியவர்கள். கற்பனை வளம்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மற்ற கற்பனை வளம் இது பண்றவங்க எல்லாம் தூக்கி கொஞ்சம் கொண்டாடுவாங்க, செய்வாங்க, அது மாதிரிலாம். அதாவது என்னன்னா, யாராச்சும் புகழ்ந்துட்டாங்க அப்படின்னா பிரம்மாண்டமாவா சார்? பிரம்மாண்டமான இல்லைங்கம்மா. இவங்க என்னன்னா எதுக்கு ம். எடுத்தாலும் இவங்க இப்போ அதாவது என்ன, கற்பனை வளம்னா எப்படி சொல்றதுன்னா, இவங்களுக்கு அந்த காரியம் நடக்காது. பட் இவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அப்படி ஆயிடுவேன், நல்ல பெரிய ரேஞ்சுக்கு வந்துடுவேன், நான் நான் அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிடுவேன் அப்படிங்கிறது. இப்போ பொலிட்டீஷியன்ஸ்லாம் எப்படி நம்ம ஒரு சில சமயங்கள் அவங்க
நாளைக்கு நான் வந்து லைஃப் ஷிஃப்ட் வாங்கிட்டு இந்த ஊர் என்ன வேலை, இந்த இது என்ன வேலை, அந்த மாதிரி அதே தானேங்க. அதே கதை தான், அந்த கதை தான். அதாவது நம்மளுக்கு அது நடக்குமா நடக்காதாங்கிறது ரெண்டாவது ஆப்ஷன் தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் இவ்வளோ டெவலப் ஆகிடுவேன், அவ்வளோ டெவலப் ஆகிடுவேன்னு நினைக்கிறவங்க இவங்க தான். ஓவர் திங்கிங், ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படி வச்சிருக்கலாமா சார்? ஓவர் கான்ஃபிடென்ட்னு சொல்லலாம். சூப்பர். ஓவர் கான்ஃபிடென்ட். ம். தேங்க்யூ சார், வாழ்க்கை வளமுடன் சார். என்னங்கம்மா என்னங்க உடலுக்கு கெடுது. என்னங்க புரியலைங்க. ஓவர் கான்பிடன்ஸ் உடலுக்கு கெடுது. உடலுக்கு கெடுது. அதேதான். ஏன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க எதுவாக இருந்தாலும் அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. நான் இப்படி தான், அதாவது என்ன, இவங்க சீக்கிரமாக ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு பொலிட்டிஷியனாக இவங்க இருந்தாங்க அப்படின்னா, இவங்க நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஊருக்கெல்லாம் நல்லதெல்லாம் பண்ணிட்டு அடுத்த எம்பி நாதாம்பா அப்படின்ட்டுருவாங்க. இவங்களே சொல்லிடுவாங்க. இவங்களே வந்து அதுக்காக பண்ணுற மாதிரி வந்து செலவு பண்ணிட்டு, அது நடக்குமா நடக்காதுன்னு இவங்க வந்து பிளானே பண்ண மாட்டாங்க. அதாவது திட்டமிட்டதுல இருக்காது, சுத்தமாக பிளானிங்கிறதே இருக்காது இவங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே ஓகே சார். ஓகேங்க. அதுக்கப்புறம் ஆரோக்கியம் உண்டு. எதையுமே வந்து மறைக்க மாட்டாங்க, வெளிப்படையாக செய்வாங்க. எதையுமே மறைமுகமாக செய்ய மாட்டாங்க, வெளிப்படையாக எந்த விஷயமா இருந்தாலும் செய்வாங்க. அதாவது எப்படின்னா, இவங்க வந்து ஒரு விளம்பர பிரியைன்னு கூட சொல்லலாம். பிரியன். விளம்பரத்தில் நாட்டம் உண்டு. பொருளாதாரத்தை விட உடல் சுகத்தில் நாட்டம் அதிகம். பொருளாதாரத்தை விட உடல் சுகத்தில் நாட்டம் அதிகம். தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் நாட்டம் இருக்கும். விவேகம் இருக்காது. ஆன்மீக நாட்டம் உண்டு. அதை எழுதிட்டீங்களா? பெயர் புகழில் ஆட்டம் அதிகம். அனைவரையும் அரவணைத்து செல்லும் பக்குவம் உண்டு. அதாவது ஒரு விஷயத்தை நல்லா எழுதிக்கங்க, ஒரு விஷயத்த புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. அதாவது லக்னம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிராப்தம். அதாவது என்ன பாக்கியம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத, அதாவது அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ, இல்லை வந்து போன ஜென்மத்தை பண்ண புண்ணியமோ, இல்லை ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு நல்ல விஷயமோ, இல்லை அதை எந்த ஒரு கர்ம வினையாக இருந்தாலும் அது வந்து லக்ன புள்ளி வந்து அதை காட்டிடும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, லக்ன புள்ளிங்கிறது நம்மளுடைய பிராப்தத்தை காட்டும். ஆனால் லக்னாதிபதிங்கிறது சுய முயற்சி. ஜாதகர் எப்படி இருப்பார், ஜாதகரோட கேரக்டர் என்ன, ஜாதகர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது லக்னாதிபதி தான் சொல்லுவார். பொதுவாக லக்னத்தை வச்சு நீங்க பலன் எடுத்தீங்க அப்படின்னா பிராப்தத்தை மட்டும்தான் கணிக்க முடியும். அதனால தான் பிரசன்னத்துல வந்து ஆரிடம் உதயம் போடுவோம். ஜாதகத்துல வந்து ஜனகால ஜாதகத்தில் இருக்கிற லக்னத்தை மட்டும்தான் போட்டு எடுப்போம்.
ஆனா பிரசன்னத்துல இப்ப என்ன அப்படிங்கும்போது இப்ப ஜாதகருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத ஆறிடம் உதயம் போட்டு எடுப்போம். கவிப்பு ஆறிடம் உதயம் இதெல்லாம் போட்டு எடுப்போம். புரியுதுங்களா? லக்னாதிபதி ஜாதகர் எப்படி இருப்பார், அவருடைய சுயமுயற்சி என்ன, அவர் எப்படி தன்னகத்தை எப்படி வளர்த்துக்கிறார் அப்படிங்கிறத லக்னாதிபதி தான் சொல்லுவார். பொதுவாகவே வந்து ஒவ்வொரு வீடும் லக்ன பாவத்தை கொண்ட ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு பாவங்களும் அது இருக்கும் இடம், அந்த பாவம் அமர்ந்திருக்க வீடு அவங்களுடைய பிராப்தத்தை சொல்லும். ஆனா அந்த வீட்டு அதிபதி எங்க நிற்கிறாரோ அவர் தான் அந்த வீட்டோட நிலைமையை சொல்லுவார், அந்த அந்த ஜாதகரோட நிலைமையை சொல்லுவார். அம்மா வந்து கௌரி அம்மா வந்து ஒரு போன வாரத்தில் ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அது கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். அதாவது பூர்வீகத்தில் வந்து போகலாமா, பூர்வீகத்தில் போகிறனால வந்து நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அது யாராச்சும் வச்சிருக்கீங்களா அந்த கொஸ்டினை? கிருஷ்ணனி அம்மா கொஸ்டின் வச்சிருக்கீங்களா? கௌரி அம்மா எழுதுன கொஸ்டின் வச்சிருக்கேங்க ஐயா, வச்சிருக்கேன். அப்படி சொல்லுங்கம்மா. இருக்குங்க ஐயா. அதாவது ஒருவருக்கு பிறந்த இடத்திற்கு போவது சிறப்பை தராது என்பதை எப்படி சாஸ்திரத்தை கொண்டு அறிவது? 5ஆம் இடம் கொண்டிருக்க வேண்டுமா ஐயா? எவ்வளவு பாதிப்பு கொடுக்கும் என்பதை அறிய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா. அதாவது வந்து பூர்வீகத்துக்கு போகலாமா, பூர்வீகத்துக்கு போனால் என்ன பாதிப்பு, அதை வந்து நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத அறிஞ்சுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. 100% அறிஞ்சுக்கலாம். அதாவது பூர்வீகத்துக்கு உண்டான கிரகம் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன சூரியன் எடுக்கணும், 5ஆம் வீட்டு அதிபதி எடுக்கணும், 5ஆம் வீட்டையும் எடுக்கணும், 5ஆம் வீட்டு அதிபதி சூரியன். இது போக வந்து அதற்கு திரிகோண கிரகங்களான குருவும் நம்ம எடுக்கணும், குரு செவ்வாயும் எடுக்கணும். இதை எடுத்து இவங்க அமைப்பை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணி பூர்வீகத்துக்கு போகலாமா வேண்டாமாங்கிறத சொல்லுவோம். இது எல்லாத்தையும் விட இவங்களுடைய சாரநாதன்களோட நிலைமையும் எடுக்கணும். அந்த சாரநாதன்களை வச்சு அவங்களுடைய பாதிப்புகள் இருக்குமா, இல்லை ஒரு சிலருக்கு வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் போகட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைன்னு நம்ம சொல்லலாம். கொஸ்டின் இதில் சேட்டில் போட்டிருக்கீங்க, சூப்பர், நல்லா இருக்குது. ஒருவருக்கு பிறந்த இடத்திற்கு போவது சிறப்பை தராது என்பது எப்படி சாஸ்திரை கொண்டு அறிவது? அதாவது 5ஆம் இடம் 5ஆம் இடத்து அதிபதி, அது போக குரு சூரியன் செவ்வாய், இவங்க 3 பேர்த்தையும் நம்ம எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு திரிகோண கிரகங்கள் அப்படிங்கிறதும் எடுத்தாகணும். 5ஆம் வீட்டு அதிபதி எடுக்கணும், அவங்களுடைய சாரங்கள் எப்படி இருக்குதுன்னு எடுக்கணும். இதை வச்சு பொதுவாக வந்து 5ஆம் வீட்டு அதிபதி வச்சாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக எடுக்க வேண்டியது குருவை எடுக்கணும். இவங்க எடுத்தாலே வந்து ஜாதகருடைய நிலைமை, அதாவது பெண் ஜாதகம்னா சுக்கிரன் எடுக்கணும், ஆண் ஜாதகம்னா யாரை எடுக்கணும்? செவ்வாய் சார். செவ்வாய்ங்க. ஆண் ஜாதகத்துக்கு குருவை எடுக்கணும். ஆண் ஜாதகத்துக்கு குரு, பெண் ஜாதகத்துக்கு சுக்கிரன். ஓகேங்களா? இதை எடுக்கணும். ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னா குருவையும் பெண் ஜாதகம் சுக்கிரனையும் எடுத்து தான் 5ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறத எடுத்து தான் நம்ம வந்து பலன் எடுக்கணும். அப்படி எடுக்கிறதும் அதுக்கு உண்டான சாரநாதங்களை வச்சு இத்தனை வருஷம் கழிச்சு போனீங்கன்னா நல்லா இருக்கும், இத்தனை நாள் போயிருந்தீங்கன்னா. இப்போ ஒரு சில சமயம் வந்து வருஷ கணக்கில் அங்கே இருக்க முடியாதுங்கம்மா, நாள் கணக்கில் தான் இருக்க முடியும். அப்படிங்கிறது நம்ம வந்து சார பலன்கள் வச்சும் அந்த வீட்டோட நிலைமையை வச்சு 100% சொல்ல முடியும். அதை வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக கூடி நம்ம சொல்லிடலாம், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை சொல்ல முடியும், கண்டிப்பாக சொல்லலாம், பாதிப்பு இருக்கா இல்லையாங்க. சரி, இது எதுக்காக நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா, இப்போ 5ஆம் வீட்டு அதிபதி அப்படிங்கிறது 5ஆம் வீட்டு அதிபதியோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு உண்டான. இப்போ 5ஆம் வீடுங்கிறது பிராப்தம், அவங்களுடைய பூர்வீகம் என்ன, அந்த பூர்வீகத்திலோட அமைப்பு எப்படி இருக்கும், அந்த பூர்வீகத்தில் என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்றது வந்து அந்த பிராப்தம். ஆனால் அது இவங்களுக்கு எப்படி வேலை செய்யுங்கிறது 5ஆம் இடத்து அதிபதி சொல்லுவார். அந்த மாதிரி தான் லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய பிராப்தம். ஆனால் அந்த பிராப்தத்தை லக்னாதிபதி விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ இந்த லக்னாதிபதி எப்படி இருக்காரு, அந்த லக்னாதிபதியோட நிலைமை என்ன, அதற்கு மற்ற கிரகங்களுடைய சாரங்கள் எப்படி இருக்குது, அந்த கிரகத்துடைய திரிகோணத்தில் எப்படி இருக்காங்க, அந்த கிரகத்தோட பாக்கியாதிபதி எப்படி இருக்காரு, லாபாதிபதி எப்படி இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம சொல்ல முடியும். 100% எடுக்கலாம். அப்போ நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது லக்னத்தையும் பார்க்கணும், லக்னாதிபதியும் பார்க்கணும். நீங்கள் லக்னத்தை மட்டும் பலன் பார்த்து சொன்னீங்க அப்படின்னா அது 100க்கு 99% வாக்குப்பளிதம், அதாவது இல்லைன்னா ஜாதக பலனை கொடுக்காது. நிறைய பலன்களை மாற்றி மாற்றி கொடுத்துட்டே வரும். அதுக்கு லக்னத்தையும் பார்க்கணும், லக்னாதிபதியும் பார்க்கணும், இது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அது நின்ற சாரத்தையும் பார்க்கணும் அப்படின்னா. ஆமா, சாரத்தையும் பார்க்கணும், சாரமும் கண்டிப்பா பார்க்கணும்.
ஓகேங்களா? ரெண்டு பேத்துக்குமே ஒரே சாரமா இருந்தா அது சண்டை சச்சரவு வருங்களையா? அது ரொம்ப பெருசா வரும். நீ பெருசா நான் பெருசாங்கிற ஈகோ கிளாஷ் வரும். ஓகேங்களா? லக்னோ புள்ளி சாரம். லக்னப்புள்ளியும் சாரமும் லக்னப்புள்ளியும் அப்படியே வந்து லக்னாதிபதியும் அப்படியே இருந்தான்னு வச்சுக்கோங்க. இப்போ லக்னமும் சாரமா வந்து ராகு சாரம் வாங்கி லக்னப்புள்ளி சாரம் வாங்கினாலுமே லக்னாதிபதியும் ராகு சாரமே வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, இவங்க எதை எடுத்தாலும் ரிவர்ஸில் தான் பண்ணுவாங்க. அதே வந்து லக்னம் வந்து நல்ல கிரகமும் லக்னாதிபதி ராகு சாரம் வாங்கிச்சுன்னா ஒரு நாள் நல்லா பண்ணுவாங்க, ஒரு நாள் நல்லா இருக்கா, ஒரு நாள் தலையில திரும்பி நடக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. புரியுதுங்களா? சரிங்க. ம். அடுத்தது புறத்தோட பலங்கள். ஐயா, அகம் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதுங்களா? அகம்ங்கிறது என்னன்னா நம்மளை அழகுபடுத்திக்கிறது. ஒரு மனுஷன் தனக்குத்தானே என்னெல்லாம் பண்ண முடியும் அகத்தே, அதை தன்னகத்தே அப்படிங்கிறது. புறம்ங்கிறது வெளியே அப்படிங்கிற அர்த்தம். வெளியே எப்படிலாம் இருக்கும், வெளியோட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றது. வெளியே பத்தின நாட்டங்கள். இது வந்து உள்ளுக்குள்ள தனக்குண்டான விஷயத்தை பத்தி என்னது இப்படியும் சொல்ல போடலாம். இன்னும் ரொம்ப ரொம்ப டீப்பா சொல்லணும், சுயநலம் கூட சொல்லலாம். புரியுதுங்களா? புரியுதுங்க. எனக்கு என்ன வேணும், நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு என்னை பத்தி சிந்திக்கிறது அகம். என்னை பத்தி சிந்திச்சுட்டே இருக்கிறது. புறம்ங்கிறது வெளியே இருக்கிறவங்கள சிந்திக்கிறது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது புறம். எதையும் அறிவுபூர்வமாக சிந்திப்பது. அவங்க உணர்வுபூர்வமாக சிந்திச்சாங்கன்னா இவங்க அறிவுபூர்வமாக சிந்திப்பாங்க. பொருளாதார நாட்டம் அதிகம், மிக மிக அதிகம் பொருளாதாரத்துல நாட்டம். ரகசியம் உண்டு. வெளிப்படை அற்ற தன்மை. எதையுமே வெளிப்படையா பேச மாட்டாங்க. பணம் சம்பாதிப்பதால் எதிரிகளை வளர்த்துக் கொள்வார்கள். பணம் சம்பாதிப்பதால் எதிரிகளை வளர்த்துக் கொள்வார்கள். பணத்துல நாட்டம் இருக்கணும்னு எதிரிகள் அதிகமா வாங்க. அழகுபடுத்திக் கொள்வதில் நாட்டமின்மை. இவங்க அழகுபடுத்திக்க மாட்டாங்க. அழகுபடுத்திக் கொள்வதில் நாட்டமின்மை. அழகை விட தரத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அழகெல்லாம் வேண்டியதில்லை, நம்மளுடைய கேரக்டரும் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து அடுத்தவங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படிம்பாங்க. ரொம்ப டெடிகேட்டடா இருக்குன்னு நினைக்கிறவங்க. எதுவும் வந்து வெளியிருந்து ஒருத்தவங்க நம்மளை பத்தி பேசிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனாலதான் வெளியே இருக்கிறது இவங்களை கட்டுப்படுத்தும் நம்ம சொல்றோம். மற்றவங்க யாரும் நம்மளை பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனிப்பா இருப்பாங்க. தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி இருப்பார்கள். தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி இருப்பார்கள். சிற்றின்ப நாட்டமின்மை. இவங்களுக்கு திருமணத்துக்கே நாட்டம் வராது. அப்படியே இருந்தாலும் எல்லாம் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணணும்னு நினைப்பாங்க.
உடல் உழைப்பில் அதிகம் நாட்டம். கேளிக்கை, விருந்து போன்றவற்றில் நாட்டமின்மை. செலவே பண்ண மாட்டாங்க. செலவு பண்ணாதவங்களை என்ன சொல்லுவாங்க? கருமி. ம் கஞ்சன் கரு கஞ்சத்தனம்னு சொல்லுவாங்க. கஞ்சத்தனம் அதிகம். மரபு வழி சிந்தனையிலிருந்து மாற்று சிந்தனை. அதிகமா இறை நாட்டம் இருக்காது, ஆன்மீக நாட்டம் இருக்காது. அதுலன்னா மரபு வழி சிந்தனையிலிருந்து மாற்று சிந்தனை. சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது. சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது. பிசினஸ் மேன் எல்லாமே இப்படிதான் இருப்பாங்க. திட்டமிட்டு பிசினஸ் செயல்படுதல். திட்டமிட்டு செயல்படுதல். திட்டமிட்டு செயல்படுதல். ஐயா இப்படிதான் இருந்தீங்களா? ஐயா, ஐயா இப்படிதான் இருந்தீங்களா? ரொம்ப கண்ட்ரோலா இருப்பீங்களோ? அதான் கண்ட்ரோல்லாம் இருக்குயா. 60-70% கரெக்டா இருக்குயா. ம் ஆனா இப்ப நான் பிசினஸ் மேன் கிடையாது. ஆனா இல்ல அதான் அது கிடையாது. அது என்ன வந்து உங்களுக்கு லக்னத்திலே லக்னாதிபதி உட்காந்துக்கனால அது ம். என்னன்னா அவங்க ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டே வந்து நீங்க பணத்தையே வந்து இப்படிதான் செலவு பண்ணணும்னு ஒரு ஒரு கோட்பாடோட செலவு பண்ணவருன்பாங்க. வரவுக்கேத்த செலவுயா. வரவுக்கு ஏற்ற செலவு. ஆனா புறம் சேர்ந்திருக்கலாம். அப்ப கட்டுப்பாடு வருமானத்துல எல்லாத்துலயுமே கட்டுப்பாட்டுல தான் இருந்திருப்பீங்க அப்படிங்கிறோம். ஆமாய்யா. அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரும். அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதான் கரெக்டா வந்துச்சுங்களா? லக்னாதிபதி லக்னத்திலே இருந்தா ம். அது புறத்துல இருந்தாங்கன்னா ஜாதகர் யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல்ல தான் இருந்திருப்பாரு அப்படிங்கிறோம். ஆனா செலவு செய்வது விருப்பம் உண்டு, ஆனா செய்ய மாட்டேன். அதான் நாட்டம் உண்டு ஆனா செய்ய மாட்டோம். Okay. அதான் நிறைய ஏன்னா புதிய அது காரணம் ஏன் தெரியுங்களா? லக்னாதிபதி ம். வலுத்திருக்காரு. லக்னாதிபதி ஆ. வலுத்திருக்கும் போது ஆசை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ம். ஆனா செலவு பண்ண மாட்டோம். செலவு இருந்தா தான் செலவு பண்ண முடியும். அந்த மாதிரி அதான். ரைட். இது ம் நிறைய விஷயங்களை கத்துருக்கேன், ஆனா எல்லாம் ஃபுல்லா கத்துக்க முடியாம கஷ்டப்பட்டுருக்கேன். ம் 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 பெரிய அதாவது லெவல்ல ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி ஒர்க் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கவே மாட்டீங்க. நைட்டு மேலும் வேலை செஞ்சாச்சு எப்படியாச்சும் நம்ம வந்து அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் டெடிக்கேட்டாக இருந்திருப்பீங்க. பட் ஹெல்த் சம்மந்தமா நான் ரொம்ப ஓவர் கான்சியஸ் உண்டு எனக்கு. ம் ம் இப்பவுமே நான் வந்து இதெல்லாம் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்றேன், இதெல்லாம் பண்ணுவேன். ம் அதெல்லாம் ம் ம் யோகா அதெல்லாம் பண்ணுவேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து மற்றவர்களின் உணவுகளை புரிந்து கொள்ளாமல் அடுத்தவர்கள் மீது அதிகாரம் செலுத்துவது. மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அடுத்தவர்கள் மீது அதிகாரம் செலுத்துவது. சேமிக்கும் எண்ணம் நாட்டம் அதிகம். சேமிக்கும் நாட்டம் அல்லது எண்ணம் அதிகம். சுய சிந்தனை சுய சிந்தனை சுய முயற்சி உண்டு.
மற்றவர்களின் சிந்தனையை விட மற்றவர்களின் சிந்தனையை விட தன் அறிவை முன்னிறுத்தி தன் அறிவை முன்னிறுத்தி செயல்படுவார். மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்குவாங்க, பட் வந்து தனக்கு இது கரெக்ட் அப்படின்னு பண்ணுறது அந்த விஷயத்த பண்ணுவாங்க. எதிரிகள் உண்டு. பொருளாதார தேக்க நிலை, அதனில் வெற்றியடையும் நிலையும் உண்டு. பொருளாதாரத்தில் ஒரு தடவை தேக்கமாக இருக்கும், அதை போராடி இவங்க வெற்றி பெறுவாங்க. அவ்வளோதாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? புரிஞ்சுதுங்களா? இந்த பலன் கரெக்டா கரெக்டாக இருக்குங்களா? இந்த புறத்துக்கு அந்த பலன் போல கரெக்டா எனக்கு வருதுங்க. அப்படியே அதாங்க வந்துடும். எடுத்து வச்சு சிம்மத்துல இருக்கிற புதன் வந்து எனக்கு ம் கன்னி லக்னம் தான், சிம்மத்துல இருக்கு. கரெக்டாக வந்ததுங்களா? இது எல்லாமே கரெக்டா வருது இந்த பலன் அப்படியே. அதான் இதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் கேட்டு நோட்ஸ் எடுத்து இது வச்சுருங்க. லக்கணம் மட்டும் பார்க்கணுங்களா? லக்கணம் மட்டும், அதாங்க, லக்கணம் என்ற அதிபதியும் பார்க்கணுங்களா? லக்னம் பார்க்கணும், லக்னாதிபதியும் பார்க்கணும், ரெண்டையும் பார்க்கணும். லக்னங்கிறது பிராப்தத்தை சொல்லும், இவங்க என்ன பிராப்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லும். லக்னாதிபதிங்கிறது எப்படி நடக்கணுங்கிறத சொல்லும், ஜாதகர் எப்படி இருந்தா சிறப்பு அப்படிங்கிறத சொல்லும். புரிஞ்சுதுங்களா? சரி. எல்லாருமே போட்டு பாருங்க, எல்லாத்துக்குமே கரெக்டாக பொருந்தி வரும். இது நிறைய நான் ஆய்வு பண்ணிட்டு தான் இதை உங்களுக்கு கிளாஸாகவே எடுத்திருக்கேன். புறலக்கணம், அகலக்கணத்து அதிபதி அங்க இருக்காங்க. புறலக்கணத்து அதிபதி அகலக்கணத்துல இருக்காங்க. அகலக்கணத்தில் இருக்காங்க. அப்போ என்ன, இவங்களே கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க. அதாவது புறலக்னம் அதிபதி, புறலக்னம்னா வெளியே இருந்து ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். வெளியே இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கும், ஆனால் இதெல்லாமே வந்து யாரோ ஒருத்தர் எப்படியோ ஒன்று சப்போர்ட் கொடுப்பாங்க. பட் என்னன்னா இவங்களே கட்டுப்பாடு போட்டு அதை நிறுத்திக்குவாங்க அப்படிங்கிறத சொல்லும். சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க, ஆனால் இவங்க கேட்கறதுக்கு தயங்குவாங்க. அவ்வளோதான் விஷயம். புரிஞ்சுதுங்களா? சரி. இதை எடுத்து நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? வேறு டவுட்ஸ் இருக்குங்களா? சார், இப்போ பர்டிகுலரா ஒரு கிரகத்தை மட்டும் பார்க்கணும்னா, இப்போ ஒன்று அகம் வருது, ஒன்று புறம் வருதுல்ல சார். அப்போ எப்படி சார்? இப்போ எக்ஸாம்பிள் விருச்சிக லக்னமாக இருந்தால் சனி வந்து ஒன்று அகம் வரும், ஒரு புறம் வரும் சார். அது வந்து புறத்தில் போய் இருந்தாவா அப்போ எப்படி பலன் பார்க்கறது? சனி பகவான் நம்மளுக்கு எப்படி இப்போ இதைத்தான் அப்படியே நான் சொன்னேனுங்க. லதாமா கேட்டதுக்கு தான் அப்படியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்னன்னா இப்போ வந்து அம்மா என்ன சொன்னாங்க, இப்போ 4 7 உடையவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ கன்னி லக்னத்துக்கு 4 7 உடையவன் வந்து அகத்துக்கும் புறத்துக்கும் வராதுங்களா குரு பகவான். அப்போ அவர் வந்து அவர் வந்து 12க்கு போய் நிற்கிறாரு அப்படின்னா குருவில் நிற்கும் போது என்னன்னா இவருக்கு எல்லா ஆசைகளும் இருக்கும். அது அகத்துல போய் நிற்கிறார், ஒரு புறம் ஒரு அகம், இது ரெண்டு கலந்து வரும்போது எந்த வீட்டில் போய் நிற்கிறாரோ அந்த தன்மை அதிகமாக வாங்கிடுவார். ஓகே சார். சரிங்களா? ஓகே சார். வேற டவுட்ஸ் இருக்குங்களா? எல்லாமே இருக்கும். அதாவது இப்போ சொல்லுங்கம்மா. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே புறமா இருந்தா அப்ப 2 பேருமே கொஞ்சம் செல்ஃபிஷா இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அதாவது என்னன்னா இதை வந்து நீங்க திருமண பொறுத்துக்கும் பார்க்கணும். இதுல வந்து நிறைய சப்ஜெக்ட், இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நிறைய விஷயங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. அது ஹையர்லாம் எடுப்போம். இது வந்து பேசிக்காக நீங்கள் இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்து நீங்கள் பலன் பார்த்துக்கலாம். இதில் வந்து நிறைய விஷயங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நான் முதல்ல வந்து இன்னைக்கு எடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஹையருக்கு உண்டான பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இதில் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நிறைய பலன் பார்க்கலாம், நிறைய விஷயத்துக்கு நீங்கள் பலன் பார்த்தலாம். ஒரு குழந்தை வந்து அம்மாட்ட எப்படி இருக்கும், ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் இருக்கிறதும் அம்மாவோட ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாமே எடுத்துகிட்டு வரலாம்.
ஓகே சார், தேங்க்யூ சார். நல்லது நல்லது வாழ்க வளமுடன். வேற யாருக்கா டவுட்ஸ் இருக்குங்களா? நீ நிறைய சொல்லியிருக்கீங்க. இந்த நீ கொஞ்சம் கிட்டத்தட்ட முன்னாடி தாது ஜீவன் இதெல்லாம் எடுத்திருக்குமே, அது எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு தடவை இன்னைக்கு எடுத்தது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஒரு தடவை எல்லாத்தையும் ரிவைண்ட் பண்ணி வச்சிருங்க நீங்க எல்லாருமே. ஓகேங்களா? ஏன்னா அந்த ஜீவன் சாத்வீகம் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் உண்டு. அது அப்புறம் வந்து நம்ம குருச்சுக்கிரமோடம் குருவலயம் இதெல்லாம் நம்மளுக்கு நாளைக்கு குருவோட வகுப்புக்கு போகும்போது நிறைய விஷயம் தேவைப்படும். ஸோ அதனால தான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஜென்ரல் ஏதாவது டவுட்ஸ் தான் கேட்டுக்கலாம். சரி ஓகேங்க. ஃப்ரீ கிளாஸ் ஒரு கிளாஸ் தானே இந்த வாரம்? ஒரு எல்லாமே இப்படியே போச்சுன்னா ஒரு நாள் கிளாஸே போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. சரி. ஏன்னா நம்ம நிறைய எடுக்கணும், ஆனால் அதுக்குண்டான ஒரு இது இல்லை. அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அதாவது வாதம் பித்தம் திலோத்தமம் சொன்னீங்கல்ல, வாதம்னா பக்கவாதம் அது மாதிரியா? வாதம் பித்தம்னா மயக்கம் வருவதும், சிலோத்தமம்னா கபம் 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 கபம்னா இது நீர் கட்டுறது, சளி கட்டுறது, சளி கட்டிக்கிறதுங்க. ஓ சரிங்க சரிங்க. இது போன தடவை எடுத்தோம், நம்ம போன வாரம் ப்ரீ கிளாஸ்ல எடுத்துருக்கேன். என்னென்ன நோய்கள் வரும்னு எடுத்துமே ஆரம்பாவத்தை. அம்மா ஃப்ரீ கிளாஸ் இல்லையா தம்பி? அம்மா இருக்கும் ஐயா, அது அந்த டாபிக்ல நம்ம போல பார்க்கலாம். சரி, அதுல பார்த்துக்குங்க, அதுல இது எல்லாமே இருக்கும், அது எப்படி எடுக்கணுங்கிறது. சரிங்களா? ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் எல்லாம், ஆனா சிலோத்தமம்னா சரியா புரியல. அதான் அது ஓகே. நான் போன வாரம் நம்ம கிளாஸ்ல எடுத்திருக்கோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேங்களா? சரி. நன்றிங்க நன்றிங்க. சரி, நம்ம இரண்டு வணிகிட்டு வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்டுக்குங்க. இப்ப எடுத்து எல்லாமே புரிஞ்சுதுங்களா? அகம்புறம் புரிஞ்சுதுங்களா? புரியுது சார். ஓகே, நல்லது. புரியுது புரியுது. சரி, நல்லது. சரி, நம்ம இரண்டு வணிகிட்டு வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாம். நாளைக்கு வகுப்பு இருந்ததுன்னா நான் உங்களுக்கு குரூப்ல மெசேஜ் போடுறேன். அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி சரி, நம்ம இரண்டு வணிகிட்டு வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாம். இதுல இருக்கவங்க எல்லா குரூப்ல இருக்கீங்கல்ல? யாராச்சும் குரூப்ல ஜாயின் பண்ணலைன்னா சொல்லுங்க, நான் ஜாயின் பண்ணி விடுறேன். இருக்கங்க. சரி சரி, நம்ம இரவு வணங்கிட்டு வகுப்பு நிறைவு பண்ணிக்கலாம். நம்மை படித்த இறைவனையும் நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையரையும் நம்மளுக்கு போதித்த அனைத்து குருமார்களையும் வணங்கி இன்றைய வகுப்பு இனிந்து நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க.